வணக்கம் ராஜி. சென்னையிலிருந்து துபாய் செல்லும் எமிரேட்ஸ் ஏர்லைன் பயணிகள் விமானம் சென்னை சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு செல்ல வேண்டும். வழக்கமாக அந்த விமானம் துபாயிலிருந்து வந்துவிட்டு மீண்டும் சென்னையிலிருந்து துபாய்க்கு புறப்பட்டு செல்லும். இந்த விமானத்தில் சென்னையிலிருந்து துபாய் செல்வதற்காக 362 பயணிகள் இருந்தனர். அவர்கள் அனைவரும் முன்னதாகவே சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்து அனைத்து சோதனைகளும் முடித்துவிட்டு துபாயிலிருந்து விமானம் சென்னை வந்ததும் விமானத்தில் ஏறி அமர்ந்து விட்டனர். விமான ஓடு பாதையில் ஓட தயாரானது. அதற்கு முன்னதாக விமானத்தின் இயந்திரங்களை சரிபார்த்த போது அப்போது விமானத்தில் இயந்திர கோளாறு ஏற்பட்டுள்ளது தெரிய வந்தது. இதனையடுத்து விமானத்தை இயக்கினால் பெரும் ஆபத்து என்பதை உணர்ந்த விமானி உடனடியாக சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறைக்கு அவசரமாக தகவல் தெரிவித்தார். இதையடுத்து விமானத்தின் கதவுகள் திறக்கப்பட்டன. விமான பொறியாளர்கள் விமானத்துக்குள் ஏறி விமானத்தின் இயந்திரங்களை சரிபார்த்தனர். அதோடு விமானம் காலதாமதமாக புறப்பட்டு செல்லும் என அறிவிக்கப்பட்டது. ஆனால் விமானத்தின் இயந்திரங்களை சரி செய்ய முடியவில்லை. இதையடுத்து துபாய் செல்ல வேண்டிய எமிரேட்ஸ் பயணிகள் விமானம் ரத்து என்று அறிவிக்கப்பட்டது. பயணிகள் அனைவரும் விமானத்திலிருந்து கீழே இறக்கிவிடப்பட்டு சென்னையில் உள்ள பல்வேறு ஓட்டல்களில் தங்குவதற்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். சில பயணிகள் வேறு தேதியில் பயணம் செய்வதற்காக பயண தேதியை மாற்றி வாங்கிக் கொண்டு வீட்டிற்கு புறப்பட்டு சென்று விட்டனர். இந்த விமானம் இன்று நள்ளிரவு அல்லது நாளை காலை மீண்டும் துபாய் புறப்பட்டு செல்லும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே விமானத்தில் ஏற்பட்டுள்ள இயந்திர கோளாறு விமானி தகுந்த நேரத்தில் கண்டுபிடித்ததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டு விமான ஊழியர்கள் உள்பட 376 பேர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். இந்த சம்பவம் சென்னை விமான நிலையத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ராஜி.